வாங்க நண்பா, இது நம்ம ஏரியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் துவையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம வெட்டி உரித்து வச்சுருக்க பூண்டும் வெட்டி வச்சுருக்க இஞ்சியும் போட்டுருவோம். உள்ளார ஸ்லைட் சைடாக வெட்டுங்க. இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கும். பசி எடுக்காதவங்க நல்லா இதை முதல்ல ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக பசி எடுக்கும். இல்லைன்னா சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சித்தாக உங்களுக்கு பசி எடுக்கும். நல்லா பசி எடுக்காதவங்க சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது பட்டை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சிம்பிளான துவையல், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பீக்கங்காயை தோல் சீவி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த தோல். ஓகேங்களா? நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் பீக்கங்காய் ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம், இல்லை தொட்டுக்க பண்ணிக்கலாம். இதை தோல் எடுத்து இந்த துவையல் அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருங்க. அது எண்ணெயில் அப்படியே ப்ரௌன் கலரில் வரணும் அந்த தோல். ஓகேங்களா? இப்போ க்ரீனாக இருக்கா, இது ப்ரௌனாக வரணும். அந்தமாரி நல்லா வதக்கணும். மூடிலாம் போட்டு வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கிடைக்கும். இல்லைனா சிலிண்டரும் வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணுறதும் வேஸ்ட்டு. சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் கிருட்டுன்னு. ஓகேங்களா? மூடி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. மூடியை திறந்து பார்ப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்திருக்கு ப்ரௌனிஷு. அதுக்கப்புறம் கடுகு, உங்களோட காரகத்துக்கு ஏற்ப மிளகு தவறாக சொல்லிவிட்டேன், மிளகு போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. பெப்பரை போட்டு கிண்டி விட்டுவோம் கிருட்டுன்னு. அடுத்தது கருவேப்பிலை. இதை போட்டு இதே பாருங்கள், இந்த கலர் வந்ததும் இறக்கி பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அது பிளேட்டில் கொஞ்சம் இந்த சைஸுக்கு புளியும் ஆட் பண்ணிக்குவோம். ஆறின பிறகு ஜாரில் போடுவோம், மிக்ஸி ஜாரில். ஆறுற வரைக்கும் பிளேட்டில் வச்சு கொஞ்சம் கூலிங் பண்ணுங்கள் அதை ஹீட்டில் இருந்து. அதுக்கப்புறம் அந்த சைஸ் புளி, அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுருவோம். நல்லா போட்டு பயப்படாமல் போடுங்க. நீங்களும் அரைக்க போகிறீங்க, மிக்ஸி தான், ஒரே கிருட்டு. கிருட்டுன்னு அரைச்சி எடுத்துருவோம். அவ்வளோதான். அதை அப்படியே தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அப்படியே இந்த கிண்ணத்தில் மாற்றுற டைமில் நீங்கள் ஒரு வானலியை வச்சு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இது 3த்தையும் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இது இந்த கிண்ணத்தில் மாற்றிடுவோம் அரைச்சதை. நல்லா சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கையாக சாப்பிட்லாம், துவையலாக நல்லாயிருக்கும். தோசைக்கு சட்னியாக சாப்பிட்லாம். ஓகேங்களா? அப்போ மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம தாளிச்சதை எடுத்துகிட்டு இதில் விட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, அருமையான துவையல் ரெடி. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா? பாய்.